the force between the nucleons inside the nucleus is said to be nuclear force. Yes. And this nuclear force is very, very short range force. What is the distance between the two nucleons? The distance between the two nucleons is 10 power minus 15 meter. Very short range force because the nucleons are very, very closely packed. Yesterday we saw about the density. Densityங்கிறது சொல்லக்குள்ள எதை வச்சு சொன்னோம்னா அதோட பேக்கிங் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் சொன்னோம். ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு. அப்போ கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, நியூக்ளியர் ஃபோர்ஸ். எஃப் இஸ் ஈக்குவல் டு kq²/r² சொல்லலாமா? F is equal to kq²/r². That is the force between the two charges. ரேஷ்மிக்கு அதெல்லாம் தெரியுமான்னு பாருங்க. F is equal to k into q1 q2/r². இது எங்கேயாவது பார்த்திருக்கியா? Sir, Coulomb's force sir. அது உங்களுக்கு நடத்திருக்காங்களா? Sir, yes sir. சரி, யார் நடத்துனது? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்தியாச்சா? சார் எங்களுக்கு ஸ்கூல்லயே நடத்திட்டாங்க. ஸ்கூல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லெசன்ஸ் போயிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த Q1 Q2 ரெண்டுமே சிமிலர் சார்ஜஸ், புரோட்டான் அண்ட் புரோட்டான் ஞாபகம் வச்சுக்கிட்டா P அப்படின்னா p² தான் q² அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால என்ன பண்றேன், F is equal to kq²/r² அப்படின்னு சொல்றோம். இப்ப F is equal to k ஓட வேல்யூ என்னன்னா 9 × 10⁹ இல்லையா? k அப்படிங்கிறது என்னது 1/4πε0. இதோட வேல்யூ வந்து 9 × 10⁹. q அப்படிங்கிறது சார்ஜ் 1.6 × 10⁻−19 இது ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியான்ஸ் 10⁻−15 ஸோ ஸ்கொயர். இதை போட்டீங்கன்னா F ஓட வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 230 நியூட்டன். F ஓட வேல்யூ வருது. 230 நியூட்டன். Okay. Then if the nucleus having force, nucleus ஒரு force இருக்குது அப்படினால என்ன அர்த்தம்னா the force is reason for causing the acceleration. force இருக்குனாலே அது ஒரு acceleration உண்டாயிடும். அப்ப அந்த acceleration என்ன அப்படின்னா F is equal to ma அப்படின்னு உனக்கு தெரியும். force equal to mass into acceleration. Acceleration A equal to force by mass. So A force, you know that 230, mass of a nucleon 1.67 into or 66 into 10⁻−27. இத போட்டீங்கன்னா A ஓட வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1.4 into 10⁻29. 1.4 into 10⁻29 meter/s². இது ஆக்சலரேஷன். எவ்வளவு அதிகமான வேகம் பாருங்க, அதோட ஆக்சலரேஷன் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. So this is the nuclear force and this is the acceleration of the nucleon. Nucleons oda acceleration. This nuclear force is strongest known force in nature. தெரிஞ்ச எல்லா ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. known force in nature. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மேஜர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? So the gravitational force is very very weakest force னு கூட சொல்லலாம். But long range force, எல்லா யூனிவர்ஸையும் கேரி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஜெனரலா உங்களுக்கு தெரிஞ்சது, பிட்வீன் த பிளானட்ஸ், அப்புறம் ஆல் தி பாடிஸ் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது எல்லாமே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்? ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்.
அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான். அண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த மேக்னெட், ரெண்டு மேக்னெட்டுக்கு இருக்கக்கூடிய வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ். அதுல எது ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதுதான், நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். அதே மாதிரி ரொம்ப அதிகமான ஃபோர்ஸும் அதான். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கூட நியூக்ளியர் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணாங்கன்னா ஏறக்குறைய 10^39 அல்ல 10^40 வச்சுங்க. 10^40 times the nuclear force is greater when compared to the gravitational force. Gravitational force விட அவ்வளவு அளவுக்கு அதிகம் அந்த நியூக்ளியர். அதனாலதான் அந்த நியூக்ளியான்ஸை உள்ள இருந்து பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவி. ஓகே, அதுதான்ப்பா இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. சரி சார், அப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்லயே எப்படி வந்து ரேடியோ ஆக்டிவ் வருது அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் ஒரு ரீசன். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல நம்ம படிக்கக்குள்ள அதுக்கு முன்னாடி பார்த்தோம்லையே, அதுக்கு முதல் டாபிக் பார்க்கக்குள்ள பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பைண்டிங் எனர்ஜி தான் இதுக்கான காரணம். ரேடியோ ஆக்டிவிட்டின்னா என்னன்னா, ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து அதாவது ஹெவியர் நியூக்ளியஸா இருக்கிறது தன்னாலே தன்னை அழிச்சுக்கிட்டு வேற வேற நியூக்ளியஸா மாறிக்கிட்டே போகும். அதுக்கு பேர் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பேரு. அது ஒரு நியூக்ளியஸ் வந்து மாறும்ன்ற கருத்து வந்து யாருக்குமே தெரியாது. அப்ப புதுசு. ஒரு நியூக்ளியஸ் வந்து தன்னை அழிச்சுக்கிட்டு வேற ஒரு நியூக்ளியஸா மாறுங்கிற கருத்து வந்து யாருக்கும் தெரியாது. ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதை ஹென்றி பெக்கரல் கண்டுபிடிக்கிறார். ஹென்றி பெக்கரல் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறார். அதை பத்தி ரிசர்ச் பண்ணக்குள்ள அப்ப எந்த அட்டாமிக் நம்பருக்கு மேல உள்ளதுக்கெல்லாம் இந்த தன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, the atomic number of the element which is greater than 82, that is Z is greater than 82, எல்லாத்துக்குமே இந்த தன்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். என்னவா மாறும் அப்படின்னா, வேற வேற எலமெண்டா மாறும். வேற எலமெண்டா மாறுது அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வேற ஒரு எலிமெண்டா மாறுது அப்படின்னா கண்டிப்பா அது என்ன நடந்திருக்கணும்? அட்டாமிக் நம்பர் 1 அதிகமாயிருக்கணும், அட்டாமிக் நம்பர் இல்ல கம்மியா இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுதான் மாறும். அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வேற மாறக்குள்ள என்னென்ன விளைவுகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there must be the emission of some radiation. The radiation is called radioactive radiation. அது என்னென்ன ரேடியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், பீட்டா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், இன்னொன்னு காமா அப்படின்னு சொல்றோம். அப்ப வாட் இஸ் மீன் பை ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, the substance or the element which having the atomic number greater than 82 emit the radioactive rays, emit the radiation such as alpha, beta and gamma and converted into another element. It is called radioactivity. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரேடியோஆக்டிவிட்டி. எந்த எலிமெண்ட்லாம் இதுக்கு தன்மை இருக்குதோ அதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ரேடியேஷன் எமிட் பண்றதால தான் நம்ம ரேடியத்தை வந்து ரேடியோ ஆக்டிவ் உள்ளத அந்த ரேடியத்தை வந்து ரேடியம்னு சொல்றோம். ரேடியம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரேடியம் வந்து பார்த்துருக்கீங்க. அதாவது லைட் ரேஸ் அப்சர்வ் பண்ணி, ரேடியத்தோட ஸ்பெஷாலிட்டி லைட் ரேஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அதை கண்டினியூஸா எமிட் பண்ணிட்டே இருக்கும், ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? பார்த்துருப்பீங்க. அதாவது ரேடியம், இந்த வாட்ச் எல்லாம் கூட ரேடியம் இருக்குன்னு சொல்லி, ஆக்சுவலா ரேடியம் கிடையாது, வேற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இருந்தாலும் சொல்றேன், இதெல்லாம் ரேடியேஷன் எமிட் பண்ணக்கூடியது ரேடியம் சொல்லுவோம். அதை பத்தி தான் இப்போ வந்து
ஓகே, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். முக்கியமான ஃபோன் கால். ஓகே, பார்த்தோம்னா ரேடியேஷன் எமிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. பாருங்க, மியூட் பண்ணுங்க. இப்ப இது மட்டும்தான் அப்படின்னா உண்மையிலே இதுக்கு பேரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பேரு. இது பேர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இயற்கையா இருக்கக்கூடியது ரேடியோ ஆக்டிவிட்டி தான். இதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில நிறைய விஷயம் இருக்கு. இதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுல இருந்து வெளில வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இந்த காமா ரே அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த காமா ரே வந்து ரொம்ப ரொம்ப வந்து இந்த ஜீன் செல்ல வந்து அழிக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இதுக்கு எப்படி சார் அதுக்கு அவ்வளவு சக்தி வந்துச்சுன்னா, இட் இஸ் ஹேவிங் ஹை பெனட்ரேஷன் பவர். ஏன் அப்படியே சொல்லியிருக்கேன், எனர்ஜி வந்து எதுக்கு அதிகம்னு கேட்டீங்கன்னா காமா ரேக்கு தான் எனர்ஜி அதிகம். ஹை எனர்ஜி அப்படின்னு பார்த்தா காமா ரே. எனர்ஜி எதுக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அதுக்கெல்லாம் பெனட்ரேஷன் பவர் அதிகமா இருக்கும், ரொம்ப டீப்பா பெனட்ரேட் ஆகும். அப்ப அந்த ரேடியேஷன்ஸ்ல உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பாம், ஆட்டம் பாம் போட்டாங்க இல்லையா, இந்த ஹிரோஷிமா நாகசாகில அந்த ஆட்டம் பாம், லிட்டில் பாய் ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டாங்க இல்லையா. அதுல இருந்து வெளியே வந்த அந்த ரேடியேஷன்ஸ்ல இந்த காமா ரேஸோட எஃபெக்ட் வந்து இன்னமும் வந்து ஒரு சில தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் தட் இட் ஜஸ்ட் அஃபெக்ட் த ஜீன் செல். உங்களுக்கு தெரியும் ஜீன் செல்ஸ் அந்த குரோமோசோம்ஸ்ல 2n குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல n குரோமோசோம்ஸ்ல வந்து அந்த ஹேப்ளாய்டு செல்ஸ்ன்னு சொல்லுவீங்க பாருங்க, ஜீன் செல்ல போய் அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆயிடும்னா அந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸ்ல வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிடும். அதனால அந்த மாலிகூல்ஸோட ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை மாறி பிறக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு குறைபாடுகள் அப்படி பிறக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் உள்ளது அந்த காமா ரேடியேஷன்ஸ். அந்த காமா ரேடியேஷன்ஸை நம்ம யூஸா பயன்படுத்துறோம் பாருங்க. இதுல இருந்து வெளில வெடிச்சு பயன்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி ப்ரொடியூஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. மனுஷனோட இது பாத்தீங்கன்னா நம்மளா வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிஸை ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பேரு. ஈவன் த லைட்டர் எலிமெண்ட் ஆல்சோ have the ability to emit the radiation that is called artificial radioactivity. அதுலயே ஒரு நேச்சர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்பன் 14 இருக்கு பாத்தீங்களா, C612 அப்படிங்கிறது நேச்சுரல், அதாவது இது நான் ரேடியோ ஆக்டிவ் கார்பன். C614 இருக்கு இல்லையா, இது ரேடியோ ஆக்டிவ் கார்பன். இந்த கார்பன் மட்டும் ரேடியேஷன் செஞ்சு நம்ம நினைக்கிற மாதிரி ஆல்பா பீட்டா காமால தன்னை அழிச்சிக்கும். அது ஒரு ரேஸ் எமிட் பண்ணிட்டு தன்னை அழிச்சுக்கிட்டு வேற எலிமெண்டா மாறிட்டே இருக்கும். அதாவது நைட்ரஜனா மாறும், அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். அது தன்னை மாறது எப்ப எவ்வளவு இருக்குன்னா, காத்துல இது மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம சுவாசிக்கக்குள்ள காத்து நமக்குள்ள உள்ள போகுது இல்லையா, சுவாசிக்கக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு கூட அந்த வேவ்ஸ் கலந்து போகும். எவ்வளவு இருக்கு அப்படின்னா, காத்து இது இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து இது வந்து 1 மடங்கு, அதாவது C612 வந்து 1 மடங்குன்னா இது வந்து சாரி, இது வந்து 1 மடங்குன்னா இது வந்து 10⁴ டைம்ஸ். இங்க பாருங்க, இது வந்து C612, இது வந்து C614. யாரு கூட நம்ம சுவாசிக்கக்குள்ள நம்ம காத்திலே கலந்து உள்ள போயிடும். அதனாலதான் நம்ம இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து தன்னை அழிச்சுக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமா ரேஸ் எமிட் பண்ண அழிச்சுக்கிட்டே வந்து வேற எலிமெண்டா மாறிக்கிட்டே வரும். அது எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றத வச்சு இந்த ஏஜை கண்டுபிடிப்பாங்க. இதை நான் வந்து தெளிவா வந்து பின்னாடி நடத்துறேன், அந்த டிகே நடத்துறேன். சும்மா அவுட்லைனா நான் சொல்லிட்டு இருக்கேன். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சு. இந்த வெளில வரக்கூடிய அந்த காமா ரேக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, அழிக்கக்கூடியதுதான் தன்மை. அதோட வேலை என்னன்னா அழிக்கக்கூடியது. அதனால அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா, ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ண உடனே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஆக்சுவலா வந்து அல்ட்ரா வயலட் ரே பாஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா அதுல காமா ரே பாஸ் பண்றாங்க. காமா ரே பாஸ் பண்ணாங்கன்னா என்ன ஒரு வைரஸ் இருந்தா கிருமியா இருந்தாலும் சாகடிச்சிடும். வைரஸ்ன்னு சொல்ல இந்த கிருமியா இருந்தாலும் சாகடிச்சிடும். ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் ஷாக் அடிச்சிடும். அதனால அதை காமா ரே கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் கேன்சர் செல்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன்.
கேன்சர் அப்படின்றது தனியா ஒரு கட்டியா உருவாச்சுன்னா அதுக்கு பேரு டியூமர். அந்த டியூமர் நாளடைவுல கண்டுக்காம விட்டோம்னா அது கேன்சரா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த காமா ரேஸ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரேடியேஷன்ஸ், அதாவது ஆர்டிபிஷியலா உருவாக்குன ஐசோடோப்ஸ்ல இருந்து, ரேடியோ ஐசோடோப்ஸ்ல இருந்து உண்டான அந்த காமா ரேஸ் இல்லையா, அந்த காமா ரே வந்து உடம்புள்ள பெனட்ரேட் பண்ணி போய் அந்த செல்லையும் சாகடிச்சிடும். இந்த உள்ள அந்த செல்லை வந்து சாகடிச்சிடும். அதுக்கும் பயன்படுத்துறோம். ஸோ இதெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டியில இருக்கு. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது, என்னென்ன சொல்லியிருக்கேன்னா ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அப்படின்னு ஜென்ரலா சொல்லியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை ஆல்பா டிகே, வாட் இஸ் மீன் பை பீட்டா டிகே, வாட் இஸ் மீன் பை காமா டிகே, இதை நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் ஆல்பா டிகே? ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோ ஆக்டிவ் பத்தி ரொம்ப அதிகமா ரிசர்ச் பண்ணது நிறைய இது. இந்த ரேடியேஷன்ஸை பத்தி கதை சொல்லணும்னா நிறைய இருக்குமா. ரேடியோ ஆக்டிவிட்டி கதை வந்து நிறைய இருக்கு. ஒரு குடும்பமே இதை ஆராய்ச்சி பண்ணி அந்த குடும்பமே கேன்சர் வந்து ரேடியேஷனால செத்த குடும்பமே இருக்கு. யாரு? மேரி கியூரின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. அது எல்லாமே கெமிஸ்ட்ரியில 1, பிசிக்ஸ்ல 1, 2 நோபல் பிரைஸ் வாங்கினவங்க மேடம் கியூரி. அவங்களுடைய பொண்ணு, அவருடைய ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணு பேர் வந்து, அவர் ஹஸ்பண்ட் வந்து ஐரின் பெரி கியூரின் பேர் அவர் ஹஸ்பண்ட், பொண்ணு பேரு ஐரின் கியூரின் பேர். இவங்க எல்லாமே இந்த ரேடியேஷன்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணவங்க தான். அவங்க பொண்ணு அந்த பெரி கியூரி சொல்றோம் இல்லையா, ஹஸ்பண்ட் பெரி கியூரி, அந்த ஐரின் கியூரி, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க தான் இந்த ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து ரேடியேஷன் இதை ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்க பசங்க என்ன, அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்க, ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் எப்படி உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு எலிமெண்ட்டை உருவாக்குறாங்க, ஒரு ஐசோடோப்ஸை உருவாக்கி அதை ரேடியேஷன் ஐசோடோப்பா கண்டுபிடிக்கிறாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணி இன்னைய வரல நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த ஆர்டிபிஷியல் ரேடியோ ஐசோடோப்ஸ் நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல பயன்படுத்துறோம். மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது, நிறைய இன்ஜினியரிங்லயும் பயன்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒரு சொல்றேன் கேட்டுங்க. நம்ம பிளட்ல வந்து பிளாக்ஸ் இருக்கும், அதான் அந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெசல்ஸ்ல வந்து பிளாக்ஸ் இருக்கும். அதாவது மொத்தம் 2 வகையான பிளாக்ஸ் வரும். ஒண்ணு வந்து ஹார்ட்ல இருந்து மேஜரா பம்ப் ஆகக்கூடிய இந்த ஆர்டரி வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டார்சல் ஆர்டா, அந்த மாதிரி பல்மனரி வெயின், அந்த மாதிரி வெயின்ஸ் உள்ள இருந்து போறது வெளில இருந்து வர்றது, அது இருக்கு இல்லையா, உள்ள இருந்து போறதுக்கு பேரு ஆர்டரி, வெளில இருந்து உள்ள வர்றதுக்கு பேரு வெயின்ஸ்னு பேரு, பிளட் வர்றதுக்கு. அதுல வந்து ஃபேட் சேர்ந்து அதுல ஒரு அட்டாக் வரும். அந்த ஃபேட் சேர்ந்து உள்ள வெளில புற விடாம தடுக்கும். இது ஒரு வகை. ரெண்டாவது, இந்த ஹார்ட்ல வந்து வால்வ் இருக்கும், பல்மனரி வால்வ், சரி, ட்ரைகஸ்பிட் வால்வு, பைகஸ்பிட் வால்வு அப்படின்னு இருக்கும். இது ஆக்சுவலா இது பிசிக்ஸ். என்னடா அது சுவாலஜிக்கு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, இது ஆக்சுவலா பிசிக்ஸ். இது இங்க இருந்து பிளட் வந்து உள்ள வர்றது, இதுல மட்டும் பியூர் பிளட் உள்ள வரும். இது வந்து பல்மனரி வெயின்னு பேரு, பியூர் பிளட் உள்ள வர்றது. இங்க இருந்து வரக்கூடியது எல்லாமே இம்பியூர் பிளட். ஓகேவா, இது உள்ள வர்றது. இங்க வந்து 4 செக்மெண்டா பிரிஞ்சிருக்கும். இது ரைட் வென்ட்ரிக்கிள், ரைட் அவரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் அவரிக்கிள். இதுல இங்க இருந்து உள்ள வர்றதுல இது இம்பியூர் பிளட். இது வழியா என்ன ஆயிடும், இங்க வந்து ஒரு வால்வு இருக்கும், இங்க வந்து வால்வு இருக்கும். இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு பேரு. இங்க வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு இருக்கும். அதே மாதிரி இங்கே 2 வால்வு இருக்கும். இங்கேயும் வந்து இது பைகஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், பல்மனரி ஆச்சா, இதுல இருந்து பியூர் பிளட் வரும். இது வந்து O2ன்னு போட்டுக்கிறேன், இதை வந்து CO2ன்னு போட்டுக்கிறேன். இது இங்க வந்து இது எங்க போகும் அப்படின்னா, இங்க இருந்து உள்ள வந்த பிறகு இதை பம்ப் உள்ள நேரம் எங்க போகும் அப்படின்னா, இதுக்கு பேரு பல்மனரி ஆர்டரின்னு பேரு.
இதுக்கு பேர் பல்மனரி ஆர்டரின்னு பேர். எங்க போகுதுன்னா லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல போய் இந்த CO2 கொண்டு கொடுத்துட்டு அங்க வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு வர்றதுக்காக CO2 கொடுக்கறதுக்காக போகுது. இது எங்க போய் முடியும், இதோட எண்டு அப்படிங்கிறது ஏர் சாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் அல்வியோலை அப்படின்னு. லங்ஸ்ல வந்து இந்த சுருங்கி சுருங்கி விரியுது இல்லையா, அதுக்கு பேர் அல்வியோலை. அதுல வந்து என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச். இது வந்து வெயின்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெயின், பல்மனரி வெயின். இது பல்மனரி ஆர்டரி. இங்க இருந்து இந்த பல்மனரி ஆர்டரில இருந்து வரக்கூடியது இம்பியூர் பிளட். இங்க எக்ஸ்சேஞ்ச். இதுதான் வந்து அந்த அல்வியோலை. இங்க வந்து இது முடியுது, அது ஆரம்பிக்குது. இது முடிகிற இடத்துல அது ஆரம்பிக்கும். அப்படியே அந்த CO2 அதுல கொடுத்துட்டு இது என்ன பண்ணும், டக்குனு இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நேரா வரும். அது வரக்கூடியது இது வழியா உள்ள வருது. இங்க இருந்து இன்னொரு வெயின் போகுது. இது பேர் டார்சல் ஆர்டா அப்படின்னு பேரு. இது பேர் என்னது, டார்சல் ஆர்டா. இந்த டார்சல் ஆர்டால இது வழியா போகுது. இதுல என்னன்னா, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இங்க 2 வால்வு இருக்கு. இதுக்கு பேரு செமிலுனார் வால்வுன்னு பேரு. அந்த வால்வு என்ன பண்ணா, இது பாருங்க, இது பிரஸ் பண்ணக்குள்ள இங்க என்ன இருக்கு, ட்ரைகஸ்பிட் இருக்குது. இதுல வந்து பைகஸ்பிட் வால்வு இருக்கு. எதுக்கும் அப்படின்னா, இந்த ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது ட்ரைகஸ்பிட் ஒண்ணு இருக்கும். இங்க அதே மாதிரி என்ன இருக்கும், பைகஸ்பிட் வால்வு இருக்கும். இந்த ஆரிக்கலுக்கும் இந்த வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல. இது என்ன பண்ண, இந்த வால்வு எப்படி இருக்குன்னா, அப்படி இருக்குமா, இந்த மாதிரி 2 இருக்கும் இந்த பக்கம். இது வென்ட்ரிக்கல் விரியுது பாத்தீங்களா, விரியக்குள்ள என்ன ஆகும், இந்த 2 வால்வும் ஓபன் ஆகி வெளியில இருந்து பிளட்ட உள்ள அனுப்பும். வென்ட்ரிக்கல் இப்படி விரியக்குள்ள. அப்ப அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணும், இந்த பக்கம் இந்த CO2 ரிச் பிளட் உள்ள வரும், இந்த பக்கம் ஆக்சிஜன் ரிச் பிளட் உள்ள வரும். அப்படி விரியக்குள்ள இது லங்ஸ்ல இருந்து உள்ள வர்றது, இது பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸ்ல இருந்து பிளட் உள்ள வர்றது. ஓகே, இது விரியக்குள்ள 2 உள்ள வந்துருக்கு. அந்த டயத்துல டோருக்கு பாத்தீங்களா, இந்த பல்மனரி ஆர்டரின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன், டார்சல் ஆர்டான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த டார்சல் ஆர்டாங்கிறது இங்க இருந்து பிளட் எடுத்துட்டு உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் போகக்கூடியது டார்சல் ஆர்டா. அதுல உள்ள 2 வால்வு இருக்கு இல்லையா, இது வந்து விரியக்குள்ள இந்த 2 வால்வும் க்ளோஸ் ஆயிடும். இந்த வால்வுக்கு பேரு செமிலூனார் வால்வுன்னு பேரு. செமிலூனார், லூனார் அப்படின்னா வந்து மூணுன்னு அர்த்தம். செமிலூனார்னா மூன் மாதிரி ஒரு பிறை, பிறை சொல்லுவோம் இல்லையா, அந்த பிறை மாதிரி இருக்கும் இந்த 2 வால்வு. இப்படி விரியக்குள்ள இந்த 2 வால்வும் க்ளோஸ் ஆகிக்கும். இந்த 2 வால்வு, இந்த வால்வு ஓப்பன் ஆயிடும், பிளட் இங்க வந்துடும். அப்படி பிரஸ் பண்ணது இல்லையா, பிரஸ் பண்ணக்குள்ள என்ன ஆகும், இந்த பைகஸ்பிட் வால்வு ட்ரைகஸ்பிட் வால்வு க்ளோஸ் ஆகி பிளட் என்ன ஆகும், இதுல இருக்கிற அந்த பியூர் பிளட் இருக்கு இல்லையா, அது வந்து உடம்புல உள்ள எல்லா பாகத்துக்கும் போகும். இதுல இருக்கக்கூடிய இம்பியூர் பிளட் இருக்கு இல்லையா, அது நேரா லங்ஸுக்கு போகும் பியூரிஃபிகேஷனுக்காக. இதுதான் வந்து ஹார்ட் உள்ள ஃபங்க்ஷன். இந்த ஹார்ட்ல 2 வகையான அட்டாக் வரும், 2 வகையான பிளாக் வரும். ஒண்ணு டோருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல பிளாக் வரலாம், கொழுப்பு அப்படியே சேர்ந்து அடைச்சிக்கலாம். ஓகே, அல்லது இதுல பிளாக் வரலாம், அல்லது இங்க பாருங்க இந்த வால்வு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கானது. அதாவது செமிலுனார் வால்வு இருக்கு இல்லையா, இந்த வால்வுல அடப்பு வரும், ஃபேட் போய் உட்காந்துக்கும். இந்த வால்வு தூக்காது, இந்த வால்வு வந்து மேல போய் கீழே வராம அப்படியே லாக் ஆயிடும். அப்ப இந்த வால்வு லாக் ஆச்சுன்னா பிளட் ஃப்ளோ இல்லாம வெடிச்சிடும், ஹார்ட் அப்படியே பிச்சிக்கும், அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, இது ஒரு வகையான அட்டாக். அதே மாதிரி டோருக்கு பாருங்க, இந்த வால்வும் அதே மாதிரி நாவும் தூக்காம இருக்கும். மேஜரா இந்த வால்வுல வர்றது ரொம்ப ரொம்ப ரேர்னு வச்சுங்க. இந்த பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால்வு வர்றதுல ரொம்ப ரேர். இதுல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எது, இந்த செமிலுனார் வால்வுன்னு சொல்றோம் இல்லையா, இதுல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், ரொம்ப ரிஸ்கானது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணும்னா ஹார்ட்டுக்கு பிளட் போகணும் இல்லையா, ஹார்ட்டுக்கு பிளட் போகணும் இல்லையா, ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணா ஹார்ட்டுக்கு பிளட் போகணும், ஹார்ட்டுக்கு பிளட் போகணும். அதே மாதிரி அங்க இருந்த பிளட் பியூரிஃபிகேஷன் போகணும். இதெல்லாம் நடக்கும், ஹார்ட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நடக்குது. இதுக்கு பேரு
கார்டியாக் வெயின்னு பேரு. இந்த கார்டியாக் வெயின் பேரு. இதுல உள்ள அந்த வெயின்ஸ்ல வந்து பிளாக் அதிகமா வரக்கூடியது இதுதான். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல கொழுப்பு அடைச்சிக்கிட்டு அந்த ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாம ஆக்கி. ஹார்ட் அந்த பக்கம் ஒரு இடத்துல தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கு, தண்ணி அந்த இடத்துக்கு போலன்னா என்ன ஆகும், அந்த இடம் அப்படியே காஞ்சி போகும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ்ல, ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ஸ்ல பிளாக் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சைடு போகக்கூடிய பிளட் பூரா போகாம அந்த இடம் பூரா என்ன ஆயிடும், வறண்டு போன மாதிரி ஆயிடும். கொஞ்ச நாள் ஆனவொடனே என்னாவும் மெலிஞ்சு போய் பிச்சு. அதான் ஹார்ட் அட்டாக். அப்ப அந்த பிளட் வெசல் அதான் பைபாஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப இந்த வெசல் இதுல அடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வெசலுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, கால்ல இருந்து ஒரு நரம்பு எடுத்து இப்ப இந்த இடத்துல பிளாக் இருக்கு அப்படின்னா இங்கே இருந்து கொடுத்து இதுக்கு அப்படியே ஒரு லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இது வழியா பிளட் போகும், இந்த இடம் சரியாயிடும். இதான் நடக்கும். இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்பதான் நான் பிசிக்ஸ்க்கு வரேன். ஹவு தேர் ஐடென்டிஃபை ஆல் தோஸ் திங்ஸ், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வெயின்ஸ்ல என்ன பண்றாங்க, இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதை என்ன பண்றாங்க, கவுண்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ணதை அது ரேடியேஷன்ஸை இன்னொரு இதுல வச்சு கவுண்ட் பண்றாங்க. அந்த கவுண்ட் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்த வச்சு கவுண்ட் பண்ணக்குள்ள எந்த இடத்துல அந்த பிளாக் இருக்குது, அந்த கவுண்டிங் ரிச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்குறாங்க. அந்த கவுண்டிங் எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சு பார்த்துட்டு அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு, தனியா அதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு. அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கக்குள்ள எந்தெந்த இடத்துல வந்து பிளாக் இருக்குதோ அந்தந்த இடத்துல அந்த கவுண்டிங் அதிகமா தெரியும். அது ரெட்டிஷா அப்படியே பளிச்சுன்னு தெரியும், பார்த்தா தெரியும். இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து நம்ம ஆர்டிபிஷியல் ரேடியோ ஐசோடோப்ஸை பயன்படுத்துறோம். அதுக்கான முக்கியமான காரணம் யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்துக்கு தான் நன்றி சொல்லணும். யாரு? இந்த பெரி கியூரி, ஐரின் கியூரி, மேரி கியூரி, இவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம், இந்த ரேடியேஷன்ஸை பயன்படுத்துறோம். இதுக்கெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி பயன்படுது. ஓகே, சரி. இப்போ வந்து மேஜர் பார்ட்டுக்கு வரும். There are three types of decay. One is alpha decay. Second is beta decay. இதை பீட்டான்னு சொல்லுவோம். Third gamma decay. decay அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அழியிறதுன்னு அர்த்தம். ஒரு எலிமெண்ட் இதை இழந்துட்டு வேறவா மாறிடுறது, அதுக்கு பேரு decay அப்படின்னு இல்லையா? That is alpha decay, beta decay, gamma decay. ஆல்பா டிகே அப்படின்னா, ஆல்பா அப்படின்னா சொல்லுவோம், அதாவது ஹீலியம் நியூக்ளியஸ் சொல்றீங்க ஜென்ரலா, ஆனா அது சொல்லக்கூடாது இல்லையா? ஆல்பா அப்படிங்கிறது 2 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்க பாருங்க, ஹீலியம் அப்படின்னா 2,4 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹீலியம்னா 2,4 அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பாவுக்கு ஹீலியம்க்கு என்ன சார் வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீலியத்துல 2 புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் வந்து 2 இருக்கும். 2 electrons and 2 protons are present in the helium nucleus. ஆனா இந்த 2 எலக்ட்ரான் இருக்காது ஆல்பா பார்ட்டிகல். அவ்வளவுதான். ஆல்பா பார்ட்டிகல்ல இந்த 2 எலக்ட்ரான் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம், He2+ ஓட வேல்யூ என்னவோ அதான் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். If a radioactive substance emit an alpha particle, ஒரு radioactive substance ஒரு ஆல்பா பார்ட்டிகலை எமிட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, இத பாருங்க, அட்டாமிக் நம்பர் வந்து 2 குறையும், மாஸ் நம்பர் வந்து 4 குறையும். ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எமிட் ஆல்பா அப்படின்னா இட் லாசஸ் அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4 குறைஞ்சி வேற எலிமெண்டா மாறிடும். அதுக்கு நம்ம ஜென்ரலா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போடுவோம், XZA. இது ஒரு எலிமெண்ட், எக்ஸ்ங்கிறது எலிமெண்ட், இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது மாஸ் நம்பர். After emitting an alpha particle, it became another one element Y. வேற ஒரு எலிமெண்டா மாறிடுது Y. Z-2 atomic number 2 குறைஞ்சிடுது. A-4 mass number 4 குறைஞ்சிடுது. ஓகே, so plus என்ன வெளில வந்திருக்கு, ஹீலியம் நியூக்ளியஸ். ஹீலியம்
24 அப்படி போட்டுக்கலாம் ஆல்பா பார்ட்டிகிள். அதை ஹீலியம்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்னா டபுளி அயனைஸ்டு ஹீலியம் அப்படின்னு சொல்லணும். டபுளி அயனைஸ்டு ஹீலியம். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. யுரேனியம் 92 238 with the emission of alpha particle it became thorium 90 ரெண்டு குறைஞ்சிருது இல்லையா 90 4 குறைஞ்சிருமா 234 plus helium 24. Okay. And general, you see one example is given that டல்லம் இப்போ இந்த மாஸ் வேரியேஷன் இதுல உள்ள மாஸ் இதுல இருக்காது. இந்த இருக்கு இல்லையா இந்த மாஸ் என்னவோ அந்த ஆக்சுவல் மாஸ் இதுல இருக்காது. ஏன்னா கவுண்டிங் இருக்கும், இந்த கவுண்டிங் இருக்கு, இந்த கவுண்டிங் இருக்கு, இந்த கவுண்டிங் கரெக்டா இருக்கு, கவுண்டிங்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த மாஸ் வந்து எக்ஸாக்டா அதுக்கு ஈக்குவலா இருக்காது. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா அது என்ன, அது பிரிஞ்ச உடனே லாசஸ் சம் எனர்ஜி, கொஞ்சம் எனர்ஜி வெளில வந்துடும், கொஞ்சம் எனர்ஜி வெளில வந்துடும். அது ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. அந்த டல்லம் ஈக்குவல் டு mx மைனஸ் my மைனஸ் na கொடுத்துருக்காங்களா. டல்லம் அப்படிங்கிறது மாஸ் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு mxன்னா இது இதோட மாஸ் இல்லையா mx, இது my, இது m ஆல்பா. இந்த டல்லம்ங்கிறது mxன்னா இது இந்த பேரண்ட் நியூக்ளியஸ், myங்கிறது டாட்டர் நியூக்ளியஸ், m ஆல்பாங்கிறது எமிஷன் ஆஃப் ஆல்பா. இதோடையது கழிச்சோம்னா கொஞ்சம் மாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாஸ் என்னவா மாறுதுன்னா எனர்ஜியா மாறிடுது. தட் இஸ் டல்லம் சி ஸ்கொயரா மாறிடுது. அதுதான் Qன்ற எனர்ஜியா மாறிடுது. ஸோ அப்போ the energy Q is equal to what? mx minus my minus m alpha into c square. Okay, this is loss in energy during the emission of alpha particle by the radioactive elements. Okay, next come to the beta decay. The beta decay அப்படிங்கிறது என்னன்னா அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்று ரைஸ் ஆகும். சாத்தியமானு பாருங்க. அட்டாமிக் நம்பர் ரைஸ் ஆகும், மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அல்லது அட்டாமிக் நம்பர்ல ஒண்ணு ரெடியூஸ் ஆகும், மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதுக்கு பேர் வந்து பீட்டா டிகே. ஸோ பீட்டா டிகே வந்து ஃபர்ஸ்ட் பீட்டா டிகே அப்படிங்கிறத பீட்டா மைனஸ் டிகேன்னு ஒண்ணு இருக்குது, பீட்டா பிளஸ் டிகேன்னு ஒண்ணு இருக்கு. சார் ஒரு ரேடியாக்டிவ் எலிமெண்ட் வந்து ஆல்பாவும் எமிட் பண்ணலாம், பீட்டாவையும் எமிட் பண்ணலாம். ஆல்பா ஒரு 2 ஆல்பா எமிட் பண்ணலாம், ஒரு பீட்டா எமிட் பண்ணலாம். இந்த மாதிரி அது ஒரே சப்ஸ்டன்ஸ், ஒரே ரேடியாக்டிவ் எலிமெண்ட், இது எல்லாத்தையுமே எமிட் பண்ணலாம். உடனே நடக்குமானா கண்டிப்பா இது நடந்து முடிஞ்ச பிறகு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 100% இருக்கு. சரி, அப்ப என்னெல்லாம் நடக்கும்? எப்ப சார் காமா எமிட் பண்ணா? எந்த ஒரு ரேடியாக்டிவ் எலிமெண்ட் ஆல்பாவை டிகே பண்ணாலும் சரி, பீட்டா டிகே பண்ணாலும் சரி, கண்டிப்பா காமாவை டிகே பண்ணியே ஆகும். அப்படி என்ன சார் காமாவில் இருக்குன்னா, காமாவில் ஒண்ணுமே கிடையாது. காமாவில் எதுவுமே கிடையாது. திஸ் பியூர் எனர்ஜி. காமாங்கிறது என்ன அப்படின்னா எனர்ஜி. நீங்க பாத்துருவீங்க காமாங்கிறதுனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த ரெண்டுத்துக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்ம காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் அது எனர்ஜியா மாறி வெளில வருது, அவ்வளவுதான் காமா. இதுக்கு வந்து நம்ம இப்போ அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம், ரைஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம், மாஸ் நம்பர் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அதுக்கு சொல்லுவோம். பட் காமாவுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பீட்டா மைனஸ் டிகேவை பார்ப்போம். இஃப் த எலிமெண்ட் ஹேவிங் atomic number Z, mass number A, after emitting a beta particle,
it became another one element of Y. Atomic number Z plus 1. Mass number, there is no change, A. Plus an emission of an electron with a neutrino. இந்த பேர் நியூட்ரினோன்னு பேர். நியூ அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு பேர் நியூட்ரினோ. நியூட்ரினோன்னு அதுவும் ஒன்றும் கிடையாது, ஒரு எனர்ஜி தான். ஓகே, திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த பீட்டா ஸ்டேட். அப்ப என்ன ஆக்சுவலா நடக்குது சார்? இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாம இதுல போய் ஒண்ணு ரைஸ் ஆகுமா? ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு ரைஸ் ஆயிடுமா? அப்ப அட்டாமிக் நம்பர் ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும்? மாஸ் நம்பர்ல ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? அட்டாமிக் நம்பர்ல ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகணும் என்ன இருக்கணும்? மாஸ் நம்பர்ல கண்டிப்பா ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா இங்க என்ன, மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸ் இல்லாம அட்டாமிக் நம்பர் ஒண்ணு எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நியூட்ரானோடைய டிகே. பீட்டா டிகே ஒண்ணும் கிடையாது. ஒரு நியூட்ரான் அழிஞ்சு ஒரு புரோட்டானை கொடுத்துட்டு ஓடிடும். ஒரு நியூட்ரான் அழிஞ்சு நீங்க பாருங்க, ஒரு நியூட்ரான் என்ன ஆகுது? டிகே ஆகுது. ஒரு நியூட்ரான் டிகே ஆகி ஒரு புரோட்டானை கொடுத்துருக்கு. ஒரு புரோட்டானை கொடுத்துட்டு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஒரு ஆன்டி நியூட்ரினோ கொடுத்துருக்கு. இதுதான் ஆக்சுவலா அங்க நடக்கிறது. இதுக்கு பேர் ஆன்டி நியூட்ரினோன்னு பேர். ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னா என்னன்னா, அதோட ஸ்பின் நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோன்னு சொல்லுவோம். நியூட்ரினோன்னா நியூ, ஆன்டி நியூட்ரினோன்னா இது. இதோட ஸ்பின் வந்து கிளாக் வைஸ்ல இருக்கும், இதோட எனர்ஜி ஸ்பின் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இது எல்லாமே எனர்ஜிஸ் தான். இப்போ ஒரு நியூட்ரான் டிகே ஆகுது அப்படின்னா அது ஒரு புரோட்டானை கொடுத்துட்டு, புரோட்டான் ஒண்ணு போயிடுச்சு, புரோட்டான் ஒண்ணு வருதுன்னா என்ன ஆகும்? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடும், மாஸ் நம்பர்லயும் ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லையா? புரோட்டான் ஒண்ணு வருதுனால என்ன ஆகும்? அட்டாமிக் நம்பர் ஒண்ணு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா என்ன நடந்திருக்கு? இங்க இருந்து இங்க வரக்குள்ள ஒரு நியூட்ரான் அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ நியூட்ரான் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு புரோட்டானோட எண்ணிக்கை இங்க வந்துருது. அதனால அட்டாமிக் மாஸ் வந்து சேமா இருக்கு. நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கீங்க. ஒரு நியூட்ரான் இதுல இருந்து வெளில வரக்குள்ள இந்த ஏல இருந்து இந்த அட்டாமிக் மாஸ்ல இருந்து ஒரு நம்பர் குறைஞ்சிடுது, -1. எதனால? ஒரு நியூட்ரான் வெளில போயிடுது. அப்ப என்ன ஆயிடுது? இங்க வந்து A-1 இருக்கு. ஆனா இந்த நியூட்ரான் என்னவா மாறிடுது? ஒரு புரோட்டானாவும் ஒரு எலக்ட்ரானாவும் ஒரு ஆன்டி நியூட்ரானாவும் மாறுது. அப்போ ஒரு புரோட்டானோட எண்ணிக்கை இங்க வந்துருது. இந்த புரோட்டானு இது கூட போய் சேர்ந்துருது, +1 சேர்ந்துச்சுன்னா திரும்பி ஏவாவே மாறிடுது. அதனாலதான் அட்டாமிக் நம்பர்ல எந்த சேஞ்சஸ், அட்டாமிக் மாஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, பட் அட்டாமிக் நம்பர்ல ஒண்ணு ரைஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்பன் C14 வந்து நைட்ரஜன் 714 மாறுது. கார்பன் C614 அப்படிங்கிறது என்ன மாறுது? நைட்ரஜன் 714 மாறி ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆன்டி நியூட்ரினோ. இங்க பாருங்க, எந்த சேஞ்சஸ் ஆயிருக்கா? அட்டாமிக் நம்பர் ரைஸ் ஆயிருக்கா? மாஸ் நம்பர் சேஞ்சஸ் இல்லையா? ஒரு எலக்ட்ரான் எமிஷன் ஆயிருக்கா? ஒரு ஆன்டி நியூட்ரினோ. ஓகே, இது வந்து பீட்டா நெகட்டிவ் டிகே. பீட்டா பாசிட்டிவ் டிகே அப்படின்னா என்னன்னா, இதுல ஒண்ணு Z+1 சொன்னோம் இல்லையா? அதுல Z-1 ஆயிடும். அதுல எலக்ட்ரானுக்கு பதிலா பாசிட்ரான் வெளியில வரும். வாட் இஸ் மீன் பை பாசிட்ரான்? பாசிட்ரானை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பாசிட்ரான் எலக்ட்ரானுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பாசிட்ரான். இப்ப பாருங்க, எக்ஸ் எலிமெண்ட், Z அட்டாமிக் நம்பர், A மாஸ் நம்பர். இது என்ன மாறுது? Y அப்படின்னு ஒரு எலிமெண்டா மாறுது. அட்டாமிக் நம்பர் Z-1 ஒன்னு குறையுது, மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. பிளஸ் ஒரு பாசிட்ரானை எமிட் பண்ணுது, பிளஸ் ஒரு நியூட்ரினோ, பிளஸ் ஒரு நியூட்ரினோவை எமிட் பண்ணுது. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, ஒரு புரோட்டான் வந்து மாறுது. ஒரு புரோட்டான் மாஸ் நம்பர்ல சேஞ்சஸ் இல்ல. ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஒரு நியூட்ரான் என்ன ஆகுது? ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானாவும்
எலக்ட்ரானாவும் ஆன்டி நியூட்ரினாவும் மாறுச்சு. இது பழைய கேஸ். இது பீட்டா நெகட்டிவ்ல. இங்க பாருங்க, ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் குறையுதா, அப்ப அந்த புரோட்டான் என்னவா மாறுதுன்னா ஒரு நியூட்ரானாவும் ஒரு பாசிட்ரானாவும் ஒரு நியூட்ரினோவும் மாறும். இப்ப அட்டாமிக் மாஸ் சேஞ்சஸ் வராது பாருங்க. ஒரு புரோட்டான் குறைஞ்சது ஒரு நியூட்ரான் போய் ஏறிக்குது. அப்போ ஏற்கனவே என்ன ஆச்சு, ஒரு நியூட்ரான் குறைஞ்சது ஒரு புரோட்டான் போய் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு புரோட்டான் குறைஞ்சி ஒரு நியூட்ரான் போய் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுச்சு. பாசிட்ரான் அப்படின்னா என்ன, எலக்ட்ரான் அப்படின்னா என்ன? பாசிட்ரான் அப்படின்னா மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பொதுவா வந்து புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சார்ஜ் வந்து சேம். புரோட்டானுக்கு எவ்வளவு அப்படின்னா, புரோட்டானுடைய சார்ஜ் 1.6 × 10⁻⁻19 தான். எலக்ட்ரானோட சார்ஜும் 1.6 × 10⁻⁻19 தான். இதுல ரெண்டுத்துலயுமே எந்த சார்ஜ்ல எந்த வேரியேஷனுமே கிடையாது. இது வந்து புரோட்டான் வச்சுங்க, இது எலக்ட்ரான் வச்சு. ஆனா இந்த புரோட்டான் இருக்கு இல்லையா, இதோடைய மாஸ் பாத்தீங்கன்னா 1.67 × 10⁻⁻27 கிலோகிராம். எலக்ட்ரானோட மாஸ் பாத்தீங்கன்னா 9.1 × 10⁻⁻31 கிலோகிராம். நல்ல வேரியேஷன்ஸ் பாருங்க. அப்ப இதோடைய மாஸ் வேற, இதோட மாஸ் வேற. நான் சொல்லக்கூடிய பாசிட்ரானுக்கு இதான் சார்ஜ். ஆனா மாஸ் பாத்தீங்கன்னா பாசிட்ரானுக்கு எவ்வளவுன்னா அதே 9.1 × 10⁻⁻31. ஆனா இது சேம் மாஸ். எலக்ட்ரானுக்கு என்ன மாஸோ அதே மாஸ் பாசிட்ரானுக்கு. ஆனா சார்ஜ் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து நெகட்டிவ். எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, பாசிட்ரானோட சார்ஜ் பாசிட்டிவ். எலக்ட்ரான் என்ன மாஸோ அதே மாஸ் தான் பாசிட்ரான். ரெண்டுத்துக்கும் மாஸ் சேம், சார்ஜ் மட்டும் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் கால்டு பீட்டா பாசிட்டிவ் எமிஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோடியம் வந்து நியானா மாறுது. சோடியம் Na1122, இது சோடியமுடைய ஐசோடோப். Na1122 gives neon 1022 plus E plus neutrino. ஓகே, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் டிகே. அதுக்கப்புறம் அந்த நியூட்ரினோ அப்படிங்கிறது என்னன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நியூட்ரினோ அப்படின்னா அது நிறைய கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. அந்த நியூட்ரினோவை நம்ம அதுல பார்த்துருக்கோம். நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு சொல்லி. டூரிங் பீட்டா டிகே, இந்த பீட்டா டிகே அப்போ இந்த வேரியேஷன்ஸ் இன் எனர்ஜி வருது. அதாவது பீட்டா பார்ட்டிகளை பாக்குறாங்க, அதுல எமிஷன் ஆஃப் எலக்ட்ரானுடைய மாஸை பாக்குறாங்க. ஆனா ஏதோ ஒரு எனர்ஜி லெவல் வந்து சேஞ்சஸ் இருக்கு, எனர்ஜி வந்து ஒத்து போகல, எனர்ஜி டிஃபரன்ஸ் வருது. அப்புறம் அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, தனியா ஒரு எனர்ஜி வந்து இருக்குது, ஒரு பார்ட்டிகல் தனியா அதுல இருந்து இருக்குது. அது எமிட் ஆகக்குள்ளே சேர்ந்து ஒரு பார்ட்டிகல் வருது. எப்பன்னா அது பிரியக்குள்ளதான் அது வருது, உள்ள இருக்கக்குள்ள வரல. அது பிரியக்குள்ள ஒரு பார்ட்டிகல் எமிட் ஆகுது. அந்த பார்ட்டிகளுக்குன்னு ஒரு வெரி வெரி லெஸ் மாஸ் இருக்கு, அந்த மாஸ் எனர்ஜியா வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து நியூட்ரினோ. ஆன்டி நியூட்ரினோன்னு என்ன, அந்த பார்ட்டிகளோட எனர்ஜியோட வேரியேஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அது ஆன்டி நியூட்ரினோ. அதான் ஓகே, இதான் நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ. ஓகே, இதுக்கு ஜீரோ சார்ஜ் கொடுத்துருக்க மாதிரி பின்னாடி யார் கண்டுபிடிச்சதுன்னா 1956ல ஃப்ரெட்ரிக் ரெய்ன்ஸ் அண்ட் கிளைடி க்ரௌன் அப்படின்றது தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க இதுக்காக நோபல் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் நோ சார்ஜ், இட் ஹாஸ் ஆன்டி பார்ட்டிகல், அதே ஆன்டி நியூட்ரினோ. இதை பத்தி லேட்டரா வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து அது ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த காமா டிகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காமா டிகே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். என்ன அப்படின்னா, ஆல்பாவை எமிட் பண்ணாலும் சரி,
பீட்டாவை எமிட் பண்ணாலும் சரி, அது ஆட்டம் வந்து அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷனுக்கு வராது. சார் எப்ப சார் வரும்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் எமிட்டிங் எ காமா ரே. அந்த காமாவுக்கு இதுதான் எனர்ஜின்னு கிடையாது. காமா வந்து இந்த எனர்ஜி வேரியேஷன் தான் காமா ரே. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காமா ரேஸை எமிட் பண்ண பிறகு அது பியூர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி எமிட் பண்ண பிறகு தான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். எய்தர் ஆல்பா டிகே ஆர் பீட்டா டிகே. உங்க எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்கிறது பீட்டா டிகே கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத ஆல்பா டிகே வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரேடியம் அது ரேடானா மாறுது. புக்ல வந்து பீட்டா உடையதை வச்சு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க ரெஃபரன்ஸுக்கு வச்சீங்க. நான் வந்து இப்போ இந்த ஆல்பா வந்து கொடுக்கல, அதை நீங்க புக்ல ஒரு ஓரமா நீங்க இந்த ஆல்பா உடையதை எழுதி வச்சு. ரேடியம் பிகேம் ரேடான். ரேடியத்துடைய அட்டாமிக் நம்பர் 88, மாஸ் நம்பர் 226. ரேடியத்துடைய அட்டாமிக் நம்பர் 88, மாஸ் நம்பர் 226. ஆஃப்டர் எமிட்டிங் ஆல்பா பார்ட்டிகல், ஒரு ஆல்பா பார்ட்டிகலை இழந்துச்சுன்னா, அது ஆல்பா பார்ட்டிகல் இழந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சதுன்னா 86, மாஸ் நம்பர் 4 குறைஞ்சதுன்னா 222. இது வந்து ரேடான்னு பேரு. ஆஃப்டர் எமிட்டிங் ஆல்பா பார்ட்டிகல் it became ரேடான். ரேடான்னு மாறிடுது. ஆனா இந்த ரேடான் இருக்கு இல்லையா, இந்த ரேடான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரல. இங்க ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம். ஒரு ஸ்டார் ஒண்ணு போட்டோம்னா இட் இஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குது. ஆஃப்டர் எமிஷன் ஆஃப் எனர்ஜி 0.187 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், இட் கம்ஸ் டு த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ரேடான் 86-222. அதுக்கப்புறம் தான் அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ திஸ் எனர்ஜி வேரியேஷன் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க வரக்கூடிய வேரியேஷன் தான் இந்த காமா ரே. ஓகே, நான் முன்னே நல்லா சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து தன்னுடைய ஆர்பிட்ல இல்லாம ஹையர் ஆர்பிட்ல இருக்கிறதா அர்த்தம். அதான் அதுக்கு மீனிங். ஓகே, அப்ப அந்த மேல உள்ள ஆர்பிட்ல இருந்து அந்த எலக்ட்ரான் கீழே வரக்குள்ள எனர்ஜியை வெளியில விட்டுட்டு வரும்னு சொல்றோம் இல்லையா, அந்த எனர்ஜி தான் அந்த காமா ரேஸா வெளில விட்டுட்டு வருது. இப்போ உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிறது வந்து அதையும் சொல்லிடுவோம் ஒரு டைம். அதாவது அந்த போரான் 512 வந்து கார்பனா மாறுது. போரான் 512 அப்படிங்கிறது என்ன மாறுது, கார்பனா மாறுது. கார்பன் 612 மாறுது. எமிஷன் ஆஃப் பீட்டால கார்பன் 612 மாறுது. மாறின கார்பன் வந்து இது வந்து எக்ஸைட்டட் கண்டிஷன் இருக்கு. திரும்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து C612 வரணும்னா அது 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ட எமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. இப்போ மேல இருந்து இதோடைக்கும் இதுக்கும் எவ்வளவு எனர்ஜி கேப் வருது அப்படின்னா டோட்டலா 13.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 13.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜி கேப் இருக்கு. அதுல இந்த லெவல்ல நின்றுடுது. அதாவது இதுல 4.4 மைனஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டை நின்றுது. திரும்பி ஒரிஜினலா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும்னா 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை எமிட் பண்ணிட்டு அதுதான் காமா ரே. அதை எமிட் பண்ணிட்டு தான் வரும். இது வந்து பீட்டா டிகே இல்லையா. அப்ப பீட்டா டிகேவா இருந்தாலும் காமா ரே வெளியில வரணும். இது வந்து ஆல்பா டிகே. அப்ப ஆல்பா டிகேவா இருந்தாலும் காமா ரே வெளில வரும். அப்பதான் வந்து ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இதுதான் பியூர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் அந்த காமா ரேடியேஷன் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் லா ஆஃப் ரேடியோஆக்டிவிட்டி.
or radioactive decay. Law of radioactive decay அப்படின்னா என்னன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் என்ன விதி அடிப்படையில ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் லா. என்ன விதியின் அடிப்படையில ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணிட்டு வருது, அந்த வேகம் எவ்வளவு வேகம் இருக்குது, அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதுல உங்களுக்கு லா அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, லாவையே காணும் உங்களுக்கு. The rate of disintegration at any instant is proportional to the number of radioactive elements or radioactive atoms present at that instant. என்னன்னா ஏதிங்க புக்ல இருக்கானன்றத rate of disintegration at any instant is directly proportional to number of radioactive elements or atoms present at that instant. Okay, அது rate of disintegration அப்படின்னா dN by dt, அதான் rate of disintegration. dN by dt, rate of disintegration is directly proportional to number of radioactive elements present at that. இதான் அதுக்கு பார்த்தா rate of disintegration அப்படின்னா dN அப்படின்னா அழியிறது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம் அட் தட் இன்ஸ்டன்ட். ஓகே, டைமை பொறுத்து இது எவ்வளவு குறையுது அப்படிங்கிறது எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆட்டம் வந்து அந்த டயத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப அதிகமா ஆட்டம் இருக்குதுன்னா அந்த டைம் வந்து வேகமா இருக்கும். இப்போ 5000 ஆட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து குறையறதுக்கு ஒரு பாதியா மாறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்க. அது 5 நிமிஷம் பாதியா மாறி போச்சுன்னு வச்சுங்க, அது எவ்வளவு ஆகும்? 2500 ஆயிடும். அந்த 2500 எகெயின் பாதியா ஆகும், அதாவது 1125 ஆகணும். 1250 அது 1120, அது மாதிரி அது ரெண்டா பாதியா குறையறதுக்கு அதுக்கு 5 நிமிஷம் தான். பாருங்க, 5000 இருந்தது பாதியா மாறுறதுக்கும் 2500 பாதியா மாறுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே டைமிங் வந்து சேம் தான். அதிகமா இருந்துச்சுன்னா வேகமா நடக்குது, கம்மியா இருந்துச்சுன்னா குறையுது. புரியுதா சொல்றது? இதுதான் வந்து இதுக்கான மீனிங். நம்பர் ஆஃப் ரேடியோஆக்டிவ் ரேட் ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன், ரேட் அப்படின்னா நடக்கக்கூடிய அந்த வேகம், இந்த தன்னை மாத்திக்கிட்டே வருதுன்னு சொல்றோம் இல்லையா, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அழிஞ்சு வேற ஒரு எலிமெண்டா மாத்திக்கிட்டே வருது. அந்த மாறக்கூடிய வேகம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து இருக்கு. அதிகமா இருந்ததுன்னா வேகமா மாறும், கம்மியா இருந்தா ரொம்ப கம்மியாகும், டைம் அதிகம். ஓகே, இதுதான் அதுக்கான மீனிங். இப்ப இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். லா ஆஃப் ரேடியோஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன், அதாவது dN by dt is proportional to n அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று போடுவோம் இல்லையா. ஸோ dN by dt is equal to lambda n அப்படின்னு போடுறேன். is equal to lambda n போடுறேன். இந்த லேம்டாவை வந்து ஒரு மைனஸ்னு போட்டுக்கிறேன், மைனஸ் லேம்டா n. ஏன் மைனஸ் போறேன்னா குறையும், டைம் ஆக ஆக என்ன ஆயிடுது, அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அது ரிடியூஸ் ஆகுது அப்படின்ற சொல்லத்துக்கு மைனஸ் போடுறோம். dN by dt is equal to minus lambda into n அப்படின்னு போட்டேன். இப்ப
dn is equal to minus lambda into n into dt அப்படி போட்டுக்கலாமா? minus lambda into n into dt ன்னு போட்டுக்கலாம். இது அப்படியே மாத்தி வைக்கிற பாருங்க. dn by n is equal to minus lambda into dt. dn by n is equal to minus lambda into dt அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நான் ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்றேன். அதாவது ஒரு பார்ட் எடுத்துட்டு டோட்டலா கண்டுபிடிக்க இன்டகிரேஷன் பண்றேன். இன்டகிரேஷன் என்ன பண்றேன்னா இன்டகிரேஷன் ஆஃப் n0 to n. இன்டகிரேஷன் ஆஃப் n0 to n. ஏன் n0 போட்டேன்னு சொல்றேன். dn by n is equal to minus lambda integration of 0 to t into dt. ஏன் integration of n0 to n போடுறோம் அப்படின்னா at the time t is equal to 0 n is equal to n0. அது ரேடியோ ஆக்டிவ் ஆரம்பிக்கவே இல்லை, ரேடியோ ஆக்டிவ் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா அந்த டைம் t is equal to 0. அப்ப எவ்வளவு அளவுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சோ அந்த ஆட்டத்தோட எண்ணிக்கை n0. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கை n0. அப்ப n0 இருந்தது t நேரத்துல எவ்வளவா மாறி இருக்குன்னா n மாறி இருக்கு. 0 இருக்கக்குள்ள n0 நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சு, t மாறி இருக்கக்குள்ள n நம்பர் ஆஃப் ஆட்டமா மாறிடுது. அதான் இந்த இன்டகிரேஷனுக்கான மீனிங். ஓகேவா? இப்போ இது இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா 1 by n into dn log n. பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x into dx இருக்கியா, இதுக்கு பேர் log x, log base x. அப்ப இது எப்படி போட்டுக்கலாம்னா log பேஸ்ல e இங்க என்ன போட்டுக்கணும், log n ன்னு போட்டுட்டு லிமிட் போட்டுக்கணும். லிமிட் அப்பர் லிமிட் n, லோயர் லிமிட் n0 ஈக்குவல் டு இத dt இன்டகிரேஷன் பண்ணா t மைனஸ் லாம்டா இன்டு t, அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0. இங்க என்ன வரும், log base e n மைனஸ் log base e n0 is equal to minus lambda. இங்க t minus 0 னு வரும், t னே போடலாம். சரி சரி, log base e n by n0 அப்படினு எழுதிக்கலாம். is equal to minus lambda t போடலாம். ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க பாருங்க எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தீங்கன்னா n by n0 is equal to e power minus lambda t. எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தீங்கன்னா n by n0 equal to e power minus lambda t. அப்ப n-ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் அட் தட் இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு n0 அந்த பக்கம் போயிடுது, n0 into e power minus lambda t. வந்துச்சா? இதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் அட் தட் இன்ஸ்டன்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல n is equal to n0 into e power minus lambda t. இந்த டெரிவேஷனை நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அப்புறம் உள்ளது அப்புறம் பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.